ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 35 அதிகாரம் 18 வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 35 verse 18. மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பென்யமீனுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய தாயாகிய ராகேல் பென்யமீனை பெறும் பொழுது அந்த குழந்தைக்கு பெனானி என்று பெயரிட்டு விட்டு அவள் மரித்து போகிறாள். அந்த பெயர் நிலைப்படும் முன்பதாகவே தகப்பனாகிய யாக்கோபு பிள்ளையுடைய பெயரை பென்யமீன் என்று பெயர் சூட்டுகிறதை பார்க்கிறோம். பெனானி என்றால் என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். துக்கத்தின் மகன் என்ற பெயர் அது நிலைவரப்படும் முன்பதாகவே, அநேகருக்கு அந்த பெயர் அறியப்படும் முன்பதாகவே தகப்பன் வலதுகையின் மகன் என்று பென்யமீன் என்று பெயரிடுகிறார். பென்யமீன் என்றால் வலது கையின் மகன். தாய் சொல்கிறாள் இவன் துக்கத்தின் மகன் என்று சொல். தகப்பன் சொல்கிறான் இல்லை, இவன் தகப்பனுக்கு வலது கையாயிருக்கிறான் என்று சொல்கிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து பல விதமாக மக்கள் சொல்லலாம். Dear child of God, when Benjamin was born, his name was Benani by his mother. But the father changed his name as Benjamin. The mother named him as Benani, which means son of sorrow, and she died. Before the name was established, the father changed his name as son of right hand, that is Benjamin. Today, the people of the world may say, you are a son of sorrow. You are a daughter of sorrow. You have brought sorrow in our life. But I want to tell you, before your name is established, my Lord is changing your name. You are going to be the right hand of our God. God is going to use you. God is going to establish you as Benjamin. The word of God says about Benjamin that he is a beloved of God. He has security within the boundaries of God. And he dwells within the borders of God. The Lord God dwells within him. This is what we read in Deuteronomy chapter 33 verse 12. உபாகமம் 33:12 வாசிக்கும் பொழுது பென்ஜமின் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் கர்த்தருடைய வாசஸ்தலத்துல அவன் சுகமாய் தங்கி இருப்பான். கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். கர்த்தர் அவனுடைய எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம்! இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தர் உங்களோட இருப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்கள் எல்லைகளிலே சமாதானம் உண்டாகும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கு பிரியமானவர்கள், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அவர்கள் உம்முடைய எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார்கள். நீர் அவர்களோடே எப்பொழுதும் தங்குவீர். உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை மேன்மேலும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.